ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருந்து செயல்களிலே வல்லவரும் யோசனையில் பெரியவருமாயிருக்கிற சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்நாளிலேயும் கர்த்தர் நமக்கு மிகவும் அருமையான ஒரு வார்த்தையை குறித்து சொல்லி தரப்போகிறார். அவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஏன் அழுகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து தெரிந்து நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் ஒரு மகள் அப்படிதான் அழுது கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவளுடைய அழுகைக்கு ஒரு பதில் இருக்கிறது. அந்த பதில் என்ன, அவள் ஏன் அழுதாள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இது சொல்லும் பொழுது இது பெண்களுக்கு மட்டுமுள்ள ஒரு செய்தி அல்ல, எல்லா இளகின மனதுள்ளவர்களுக்கும், கடின இருதயம் இல்லாத எல்லா மீண்டுமாய் கர்த்தருக்குள்ள பிறந்த அனைவருக்கும் உள்ள ஒரு செய்தி தான் இது. நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எது செய்தால் கர்த்தர் நம்மை தேடி வந்து ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த சத்தம் நாமும் கேட்க முடியும் என்பதுதான். நம்முடைய அழுகையை கர்த்தர் காண்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் காண்கிற தேவனாக தான் இருக்கிறார். அவருக்கு தெரியாம நமக்கு ஒன்றும் நடக்கிறதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஆகாரனுடைய வாழ்க்கையில கூட அந்த மகள் அப்படிதான் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னை காண்பவரை நானும் கண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்னை காண்கிறவரை நான் கண்டேன், என்னை காண்கிற தேவன் என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்மை காண்கிற தேவனாக தான் அவர் இருக்கிறார். இங்கேயும் ஒரு பெண்மணி, அதாவது எல்லாராலும் கைவிடப்பட்டு பயங்கரமான இருட்டின் அதிகாரங்களிலிருந்தும் தீய ஆவிகளின் பிடிகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு பெண்மணி மீது கர்த்தர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். அவள் மற்ற யாரும் இல்ல, மகதலேனா மரியாள் தான். மரியாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 8வது அதிகாரம் அதிலிருந்து 1-3 வரைக்கும் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 7 பிசாசுகளிலிருந்து குணமாக்கப்பட்டு இயேசுவுடன் பயணம் செய்து அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற்று நல்ல உதவிகளை செய்த ஒரு பெண்மணியாக நாம் பார்க்கக்கூடும். அப்போ அவருக்கு மிகவும் இந்த நற்செய்திகளிலே மிகவும் முக்கியமான ஒரு நபராக தான் இருக்கிறாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அவளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை கண்டடைகிறதுனால வந்த மாற்றங்களை குறித்தெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்போ இதுல ஒரு தகவல் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7 பிசாசுகளிலிருந்து குணமாக்கப்பட்டு, அப்படின்னா என்ன, 7 பிசாசுகள் ஒரு மனிதனை ஆட்கொண்டு வரும் பொழுது அங்க என்ன நடக்கும், எப்படி இருந்திருக்கும்ன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். மரியாளுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும், அந்த ஆவிகள் அவளை என்னெல்லாம் செய்ய வைத்திருக்கும் என்பதை நம்ம பழைய ஏற்பாடுல ஆவிகளை குறித்து சொன்ன காரியங்களிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்கும் பொழுது இதுல லூக்கா 11வது அதிகாரம் அதுல 24-26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய், இது மத்தேயுல நம்ம வாசிக்கும் போது அதுல இன்னும் ஒரு காரியம் இருக்கிறது. ஜோடிக்கப்பட்டதாகவும் வீடு வெறுமையாகவும், அதாவது அதுக்குள்ள எதுவும் நிரம்பாம வெறுமையா இருக்கிறதை கண்டு என்று மத்தேயு இதே காரியத்தை சொல்லும் பொழுது இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் வெறுமையாய் இருக்கிறதையும் கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்ப மரியாளுக்கு எப்படி இருந்தது, 7 பிசாசுகள் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து கர்த்தர் குணப்படுத்தினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 7 ஆவிகள் வந்து என்ன செய்திருக்கோம், அங்க குடியிருந்து அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்ப இந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, அதிக கேடுள்ளதான ஒரு வாழ்க்கை, பலவிதமான சூழ்நிலையில அடிமைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. எப்படி பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது
நம்ம பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக நம்ம போறோமோ, அதே போல இந்த பொல்லாத ஆவிகள் நம்ம எந்த வாழ்க்கைக்குள்ளாக தள்ளிவிடும் என்று நம்ம பார்க்கும் பொழுது அசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அது தள்ளி விடுகிறதா இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதே காரியத்தை பேதுரு தன்னுடைய வார்த்தையில எப்படி அது ஒப்பிடுகிறார் என்று பாருங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் அதிலே 20வது வசனம் பாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்போ ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? அசுத்தங்களுக்குள்ளாக இருந்தோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? அந்த அசுத்தங்களில இருந்து தப்புகிறோம். தப்பின பிற்பாடு நமக்கு போராட்டம் மீண்டுமாய் உண்டு. ஏன்னா அந்த ஒரு ஆவி போய் 7 ஆவிகளை, அதோ தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வருகிறது என்று வேதத்துல நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 7 ஆவிகளாய் திரும்பி வரும் பொழுது அவைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது, இன்னும் பலமுடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப நம்மை போராடி மீண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று அது எண்ணம் கொண்டிருக்கிறது. பாருங்க இங்க என்ன சொல்லப்படுகிறது என்று, அதுக்கு அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால். அப்ப இந்த பொல்லாத ஆவிகளினால ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்தினால அந்த ஆவிகள் ஜெயிக்கப்பட்டால் நாமும் அந்த பழைய பாவத்துக்குள்ளாக, பழைய அசுத்தங்களுக்குள்ளாக நாம திரும்பவும் சிக்கி கொண்டோம்னா என்ன வருதான்? அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். எப்படி அந்த அசுத்த ஆவிகள் உட்புகுந்து அந்த மனிதனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் மோசமாக கேடுள்ளதாக அமைந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமாக தப்பிக்கொண்டவர்களாகிய நாம, அந்த இருட்டின் அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாகிய நாம மீண்டுமாய் அந்த பழைய பாவத்துக்குள்ளாக சிக்கி கொள்ளும் பொழுது பெரிய பிரச்சனை நமக்கு வருகிறது. நம்முடைய பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாக, அநேக அசுத்தங்களை செய்யக்கூடிய வகையில வெறுப்பு, பகை, கோபம், விரோதம், காம விகாரம், இப்படிப்பட்ட அசிங்கமான காரியங்கள், தூஷணங்கள், வம்புகள், கெடுத்து பேசக்கூடிய காரியங்கள், யாரையும் மன்னிக்க முடியாத அளவுக்குள்ள காரியங்கள், இப்படிப்பட்ட பலவிதமான கேடுகள் நமக்கு உண்டாகும். நம்முடைய பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இப்போ வேதத்துல இந்த ஆவிகள் என்னெல்லாம் செய்கிறது என்று பழைய ஏற்பாடுல இருந்து நம்ம பார்க்க போறோம். என்னென்ன ஆவிகள் இருக்கிறது என்பது ஒரு சில காரியங்கள். ஏன்னா இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றதுன்னா என்னன்றதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க 2 நாளாகம புத்தகம் அதிலே 18வது அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் ஒரு ஆவியை குறித்து காணலாம். பாருங்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகளின் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்றார். பாருங்கள். அப்ப பொய்யின் ஆவியாய் நான் போய் இருப்பேன் என்று ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தரிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது கள்ளத்தனமாய் நடக்கிறவர்கள். நம்ம பிசாசை குறித்து பார்க்கும் பொழுது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பிசாசுக்கு சேவை செய்யக்கூடிய விழுந்து போன தூதர்களிலே அல்லது இந்த ஆவிகளிலே ஒன்று என்ன செய்கிறது? நான் போய் பொய்யின் ஆவியாக இருப்பேன் என்று சொல்லுகிறது. அப்போ நம்மை கொண்டு சில காரியங்களை நடப்பிக்க ஆவிகள் புறப்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஆவி நம்முடைய வாழ்க்கை கேடுண்டாக்கிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின் ஆவி வரும்பொழுதோ நாம் சகல சத்தியத்தையும் அறிந்து கொள்ள முடியும். ஆனா இங்கே பொய்யின் ஆவியாக, பொய்க்கு பிதாவாகிய பிசாசினிடத்திலிருந்து ஒரு காரியம் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஏன்? நம்முடைய வாழ்க்கை சரியில்லை என்றால் இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்குள்ளே வந்து உட்புகுந்து அதனுடைய காரியங்கள் செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என கண்பானவர்களே. அடுத்ததாக என்ன? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாருங்கள். ஒரு ஆவி சவுலிடத்துல இருந்ததுனால அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது அவருக்கு கொஞ்சம் சுகம் உண்டாகும். அதற்கு பிற்பாடு திரும்பவும் அப்படி. ஏன்? சவுலுக்கு தாவீதை பார்த்தால் காய்மாகாரமாக இருந்தார். கர்த்தருடைய வழிகளிலே அவர் சரியாய் நடந்து கொள்ளவில்லை. சவுல் எப்படிப்பட்ட மனிதன்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஆனாலும் அவர் சரியாய் நடந்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு முன்னதாக அவன் சரியாய் நடக்காதபடினாலே
சுபாவ குணங்கள் மாறினபடினாலே, பொறுமை இல்லாதபடினாலே, கள்ளத்தனம் இருந்தபடினாலே என்ன நடக்கிறது? கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள் உட்புகுகிறதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கலங்க பண்ணி கொண்டிருந்தது. தாவீதை பார்த்தாலே கோபம் வருகிறது. எப்படி ஈட்டிய வைத்து எப்படி கொல்லலாம் என்று தகாத காரியங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறதை பிற்பாடு நாம் பார்க்கிறோம். இப்படிதான் எனக்கு அன்பானவர்களே, நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் நம்மையே நிதானித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய சுபாவ குணங்கள் எப்படி இருக்கிறது? சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்கிறேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா நம்மால இன்றைக்கு அப்படி சொல்ல முடியுமா? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பெருமை, அவன் பெருமை உள்ளவன். அவன் எல்லா காரியங்களும், அவனிடத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் வைத்து வியாபாரம் பண்ணி கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அப்ப அவனுடைய வியாபாரத்தின் நிமித்தமாக அவனுடைய காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயம் இந்த ஆவிகளுக்கு நம்மிடத்துல நாமே இடம் திறந்து வா என்று சொல்லுகிறது போல இருக்கும். ஆமா எனக்கு அன்பானவர்களை, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. அடுத்ததாக என்ன ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது? ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, அதாவது சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும். இது என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, நம்மளை ஒடுக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்கிறது. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாடுல தானே, இன்னுமே அப்படிதான் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரோமர்ல நாம் ஒரு ஆவியை குறித்து பார்க்கிறோம். பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் அதிலே 15வது வசனத்திலே, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப நமக்கு ஒரு சில பயங்கள் உண்டாக்குகிறது எது என்று பார்க்கும் பொழுது சில அடிமைத்தனத்தின் ஆவி. அப்ப இந்த அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள் வந்து நம்மை அடிமைப்படுத்துகிறது. பலவிதமான பழக்க வழக்கங்களுக்கு, கேடுண்டாக்கத்தக்கதாக சில அசுத்தங்களுக்கு நேராக நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிறதை, சில பழக்கங்கள் வருகிறது இல்லையா, குடிப்பழக்கங்கள், வேண்டாத சில அசுத்தமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மிடத்துல வருகிறதற்கு காரணமும் இதுதான். பாருங்கள், அந்தபடி பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவிதான். அப்படின்னா தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருந்து காண்பிக்கிறோமா? அவருடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது எப்பொழுதும் கோபம், எரிச்சல், இப்ப நம்ம பார்த்தோம்ல எரிச்சலின் ஆவி என்று பார்த்தோம். அப்ப எரிச்சல், கோபம், இப்படிப்பட்ட பிசாசனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? பொய் சொல்லி திரிகிறது, பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற அவனுடைய குணாதிசயங்களை காண்பிக்கக்கூடிய அளவுல, பெருமை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அளவுல நம்ம இடத்துல இருக்குதா? அப்படின்னா நம்ம புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து காட்டாமல் பிசாசின் பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து காட்டுறோன்றது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இடம் கொடுக்காதீங்க. எந்த விதத்திலையும் அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பொழுதும் வசனம் நம்முடைய இருதயத்துல நிரம்பி இருக்கட்டும். நற்காரியங்கள் நம்மிடத்துல நிரம்பி இருக்கட்டும். புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதுவே நம்முடைய சிந்தனைகளாய் இருக்க வேண்டும். நல்லொழுக்கத்துக்குரிய காரியங்கள் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் இப்படிப்பட்ட கேடுகளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக ரோமர் 11வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. ஏன்? சத்தியத்தை எவ்வளவு சொன்னாலும், சத்தியத்தினுடைய காரியங்களை ஒரு மனிதன் புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதுக்கு காதுகள் கொடுப்பதற்கு இஷ்டமில்லை, அதை பார்ப்பதற்கு இஷ்டமில்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. வேதத்தை குறித்து ஒரு மனிதன் பிரசங்கிச்சு கொண்டிருந்தாலும் சரி, வாசித்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன வருகிறது பாருங்க, என்ன ஆவி வருகிறது? கன நித்திரையின் ஆவி. அப்போ இந்த ஆவி வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட சத்தியத்தை சொன்னாலும் சரி அதுக்கு காது கேளாதவர்கள் போல, கண்கள் தெரியாதவர்கள் போல, எப்படி யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை, வார்த்தையே மாம்சமாகி உலகத்துக்கு வந்தது, ஆனாலோ அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களுடைய கண்கள் குருடானது, காதுகள் கேட்க முடியாம போயிடுச்சு. கன நித்திரையின் ஆவி அவர்கள் மீது வந்தது. அதே போல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சர்ச்சுக்கு போனாலும் சரி, வேத வசனத்தை குறித்து ஒருத்தர் பேசினாலும் சரி, நம்ம அந்த கன நித்திரையின் ஆவிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து தூங்கி கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது விழித்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதும் நாம் சற்று ஆலோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே,
கடைசியாக இன்னும் ஒரு ஆவியை குறித்து இங்க சொல்லப்படுகிறது பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் இந்த சத்தியம் தெரியாது. ஏன் தெரியுமா? நிறைய பேர் என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி இந்த பீச்சில் எல்லாம் போனா நமக்கு தெரியும், ஒரு குச்சியை வச்சுட்டே நடப்பாங்க, குறி சொல்லுகிற ஒரு ஆவி. அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்முடைய கையை பார்த்து சொல்லுவாங்க, தா இது நடக்க போகுது, இப்படி நம்ம கையை திறந்து காமிச்சிட்டோமா சவுலுக்கு நடந்தது போலதான் ஆகும். அவன் குறி சொல்லுகிற ஆவியை தேடி போனதுனால பிற்பாடு மரித்தவனாக, பிற்பாடு தன்னுடைய தேவன் நியமித்த காரியங்கள் எதுவுமே கூடாத அளவுல அதுல இருந்து விடுபட்டு போனவனாக, விழுந்து போனவனாக மாறினது போல ஆகும். பாருங்கள், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதுல 16வது வசனத்திலே, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து. அப்ப குறி சொல்லுதல் என்றால் என்ன? ஒரு ஆவியினால் அவர்கள் ஏவப்பட்டு, ஒரு செத்த ஆவியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம், அது மூலமாக ஏவப்பட்டு அவர்கள் எதிர்காலத்தை சொல்லுகிறவர்களுக்கு போல சொல்லுவாங்க. இங்க பாரு, பவுல கண்ட உடனே அவ சொல்றதெல்லாம் என்னன்னா, நீங்க உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அந்த குறி சொல்லுகிற ஆவி என்ன சொல்லுகிறது? அவ சொன்னது உண்மைதானே? பவுல் யாரு? அவர் ரட்சிப்பின் வழியை சொல்லக்கூடிய ஆள் தானே. அப்போ சொல்லுகிறது சரியாய் இருக்கிறது என்று நமக்கு தோன்றும். ஆனாலோ அது மிகவும் நமக்கு முன்னதாக ஒரு குழியை வெட்டி நம்மை அதுல புதைத்தது போல இருக்கும். கர்த்தர் மிகவும் அருவருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த குறி சொல்லுகிறது, அல்லது எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறது. நம்முடைய எதிர்காலம் எல்லாம் அவருடைய கருத்துல இருக்கிறது, அவரிடத்துல இருந்துதான். ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, அவருடைய ஆவி வரும் பொழுது அவர் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். கர்த்தர் தான் நமக்கு அறிவிக்கணும். நம்முடைய எதிர்காலம் எல்லாம் அவரிடத்துலதான் இருக்கணும். அவரை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் இருக்க வேண்டுமே ஒழிய எந்த மனிதர்களை சார்ந்தோ, எந்த பொல்லாத ஆவியை சார்ந்தோ, எந்த குறி சொல்லுகிற ஆவியை சார்ந்தோ நம்முடைய காரியங்கள் இருக்கக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, சில கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன், நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ஹாரோஸ்கோப் பார்த்து எந்த அடுத்த வாரம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் அப்படின்றது பாக்குறவங்களா இருக்கிறாங்க. நட்சத்திரங்களை வைத்து பார்க்கக்கூடிய காரியங்கள், சஜிட்டேரியஸ், அக்வேரியஸ், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்த்து இது மூலமா நமக்கு என்ன நடக்கும், நான் சஜிட்டேரியஸா இருக்கிறேன் அப்படின்னா என்ன, நவம்பர் மாசத்துல பிறந்தவங்க எல்லாம் சஜிட்டேரியன் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பழக்கங்கள் உண்டானால் அதுல இருந்து விடுபட்டு, அறியாமையின் காலத்தை கர்த்தர் காணாதவர் போல இருப்பார். ஆனா அறிஞ்சே நம்ம சில தவறுகளை செய்யும் பொழுது கர்த்தருக்கு அது என்ன, அதாவது அவருக்கு நாம் எதிர்த்து நிற்கிறது போல ஆகிவிடும். அதுல நம்ம கவனமா இருக்கணும். கவனமா இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னா இதெல்லாவற்றையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இன்னைக்கு இத்தனை ஆவிகளை குறித்து நான் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் காண்பித்ததுனாலதான், அவர் இந்த செய்தியை முழுக்க முழுக்க கொடுத்ததுனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த ஆவிகள் இப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறதுனால மரியாளுடைய வாழ்க்கையில 7 அசுத்த ஆவிகள் அவள் மீது இருந்தபடினாலே, 7 பொல்லாத ஆவிகள் இருந்தபடினாலே அவளுடைய வாழ்க்கை எவ்விதமா இருந்திருக்கும் என்பதை நாம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்து, அது மட்டும் இல்ல, இந்த ஆவி வரும் பொழுது இப்படிப்பட்ட விரோதங்கள், பகைகள், பொறாமைகள், பெருமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு கொண்டு வரும் பொழுது சுத்தி இருக்கிற ஜனங்கள், அதாவது அந்த யூதர்கள் எவ்விதமாய் மரியாளை பார்த்திருப்பார்கள் என்று சற்று யோசித்து பாருங்க. யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு காய்மகாரமான ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது யாருக்குமே பிடிக்காம தான் போயிடும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நமக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் அது நம்மை ஜெயிக்க விட நாம் ஒரு நாளும் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நாம் எப்பொழுதும் எதிர்த்து நிற்க வேண்டியதா இருக்கிறது. ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா மட்டும்தான் நாம் எதிர்த்து நிற்க முடியும். அவருக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் பிசாசுக்கு அந்த இடத்துல இடம் இல்லாம போகும். அவருடைய வார்த்தையில நம்ம சரியா இல்லாம நம்ம இஷ்டப்படி நம்ம நடப்போம்னா உலகத்தார்கள் போல எல்லா சுபாவ குணங்களும் நமக்குள்ள வந்துவிடும். அப்போ ஆவி உட்புகுதலும், சத்ருவின் ஆவியின் உட்புகுதல் நம்மிடத்துல இருக்கும். அது நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் கேடு உண்டாக்குகிறதாக இருக்கும். அப்போ மரியாளுடைய வாழ்க்கையில அவளுக்கு எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தான் அடிமைத்தனத்துல இருக்கும்போது எல்லாரும் எவ்விதமாய் அவளிடத்துல ஒரு காரியங்களை காண்பித்தாங்கன்றது நல்லாவே மரியாளுக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகளை எப்பொழுதும் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு மகளாக கர்த்தர் மாற்றினதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து இந்த அசுத்த ஆவி எல்லாம் அவளை விட்டு போனது. ஏன்னா அதுக்கு பிற்பாடு அவரையே பின்பற்றி வாழுகிறத நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். பாப்போமா, மத்தேயு 27வது அதிகாரம் அதுல 55, 56 வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது,
மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோடே வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன பார்த்து கொண்டிருந்தார்கள்? அவரை சிலுவையில அறைவதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவருடைய ஒவ்வொரு காரியத்திலையும் மரியாள் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல மார்க் 15வது அதிகாரம் அதுல 47வது வசனத்துல பாருங்க, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அப்போ சிலுவை மரணத்தை அவள் கண்கொண்டு பார்க்கிறவளாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லாம என்னது, அவரை வைத்த இடத்தையும், அதாவது அடக்கம் பண்ணப்படுகிற நேரத்திலையும் அவருக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிற மகளாக, ஐயோ எனக்கு இருந்தது அநேகர் இல்லையே, எனக்கு நான் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது எல்லாரும் எனக்கு என்ன செய்தார்கள் என்று நான் அறிவேன். ஆனாலோ என்னை நேசித்த, என்னை மீட்டு கொண்டு வந்த என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன நடக்கிறது என்பதை கண்ணார கண்டோம் எல்லா இடத்திலையும் பின்பற்றுகிற மகளாக அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதே போல யோவான் 20வது அதிகாரம் அதுல 1வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்போ அவளுக்கு ஒரு கலக்கம் உண்டாகிறது. பாருங்க, எப்பவுமே கண்ணுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்த, சிலுவை மரணத்தின் போதும் அது பார்த்தவளாக இருக்கிறாள், அடக்கம் பண்ணப்படும் பொழுதும் அவ பார்த்தவளா இருக்கிறாள். இப்ப எங்க அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்கன்றது அவளுக்கு நன்றாய் தெரிகிறது. ஆனாலோ அந்த இடத்துல வந்து அவ பார்க்கிறா, ஆனா கல்லு புரட்டி போட்டதை பார்த்திருக்கிறா. அது மட்டும் இல்லாம உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷன் இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். பாருங்கள், அவளுக்கு கண்ணுக்கு முன்னதாக அவரை காண முடியவில்லை. அவர் இருந்த இடத்துல அவரை காணலன்ற உடனே அவளுக்கு கலக்கம் உண்டாகுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவ இப்படி பின்பற்றா அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு அதுதான், அநேகர் அவளுக்கு கிடையாது, அவளுக்கு தெரிந்ததெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் எங்கேயோ அந்த இடத்துலதான் அவளும் இருக்கணும்ன்றது பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு மகளாக தான் இருக்கிறா. எப்படியும் அவரை கண்டடைய வேண்டும் என்று, அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே அதிகாலையில் அதிக இருட்டோட, நீங்க யோசித்து பாருங்க, அது ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை. யூதர்களால எப்படி வேணாலும் என்ன காரியம் வேணும்னாலும் நடக்கலாம். சீஷர்களே பயந்து போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணியாக இருந்து அவ இருட்டோடே எழுந்து அவரை தேடி வருகிற ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அங்க காணோன்னு சொல்லி சீஷர்களிடத்துல சொல்லி சீஷர்கள் திரும்ப இங்க கல்லறைக்கு வராங்க. அவளும் அவர்களோடு கூட ஓடி வருகிற மகளாக தான் இருக்கிறாள். திரும்பியும் அவ என்ன செய்யறா? 11வது வசனத்திலே, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்து திரும்பியும் கல்லறைக்குள்ள திரும்பி உள்ள புகுந்து பார்க்கிறா. ஐயோ எங்கேயாவது இருக்குமா அப்படின்ட்டு. அங்கேயும் காணோம் அப்படின்னு உடனே இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளாடை தரித்தவர்களா 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். பாருங்க, அப்படி கண்டு பிற்பாடு என்ன நடக்கிறது? 15வது வசனத்திலே, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். பாத்தீங்களா, அவளுடைய அழுகைக்கு, அவள் அழுது கொண்டிருக்கிறாள். இந்த அழுகைக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் தான் அது. ஏன்னா 13வது வசனத்துல, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. அவளுடைய கலக்கம் எல்லாம், எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு நபர் தான் என்னுடைய வாழ்க்கையில, அவரை இன்னைக்கு காணோம், நான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன், அவர் இருந்த இடம் எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கோ அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல, அவரை காணவில்லை என்று அழுகிற ஒரு அழுகை. இந்த அழுகை நம்மிடத்துல இருக்கிறதா? என் நேசரே, நீர் எங்கே இருக்கிறீர்? என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகள் இருக்கிறதே, என்ன விடுவித்தவரே, நீங்க மட்டும்தான் எனக்கு தேவை, நீங்க எங்க இருக்கீங்கன்ற அந்த ஒரு ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அப்படின்னா நிச்சயம் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்ற வார்த்தையின்படி நிச்சயம் அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கேள்வியை பாருங்க, ஏமா அழற? இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமான ஒரு வாழ்க்கை தெரியுமா? ஏன் அழுகிறா, யாரை தேடுற அப்படின்னு கேக்குறாங்க.
உடனே அவள் திரும்பவும் சொல்லுகிறது என்ன? அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுகிறேன் என்றாள். பாருங்க, அவளுக்கு ஒரு நல்ல பதில் வருது. கொள்ற அளவுக்கு அவர் பாடியாக இப்ப இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து நிற்கிறார். பாருங்கள், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தம். இப்ப என்ன? மரியாளுக்கு ஒரு பதில் கிடைத்து விட்டது. நான் இங்கதாம்மா நிக்கிறேன், நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். முதலாவது வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மார்க் 16வது அதிகாரம் அதுல 9வது வசனத்துல பாருங்க, அழுது கொண்டிருந்த மகளுக்கு, கர்த்தரை தேடிக்கொண்டிருந்த மகளுக்கு ஒரு பதில் ஒன்று கிடைக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. பாருங்க, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அப்போ நம்முடைய அழுகைக்கு ஒரு பதில் இருக்கிறது. ஆகாருடைய அழுகைக்கு ஒரு பதில் இருந்தது. அவள் கர்த்தரை காண்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கே மரியாளும் அவரை காண்கிறாள். பாருங்க, முதல் அவளுக்கு தரிசனமானார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு என்ன? ஒரு வேலையும் கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வேலை? அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 20வது அதிகாரம் 17வது வசனத்துல, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் ஒரு செய்தியை அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. நீ போய் சொல்லு. என்ன சொல்லணும்? நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். இப்ப யாரு? உங்களுக்கும் அவர் பிதாவாய் இருக்கிறார். உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னதையும் சீஷருக்கு அறிவித்தாள். அப்போ அப்போஸ்தலர்களுக்கே ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை செய்த மகளாக மரியாள் மாறுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, இந்த நற்செய்தி, உயிர்த்தெழுந்த நற்செய்தி முதலாக மரியாள் சீஷர்களுக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோமாம். அன்பானவர்களே, நாம் கர்த்தரை இவ்விதமாய் தேடுகிறோமா? அவருக்காக நாம் அழுகிறோமா? அவரை காணவில்லை என்று, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, நீங்க வாங்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பதில தாங்க ஆண்டவரே, நாங்க உமக்காக என்ன செய்ய வேண்டும், என்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று அவரிடத்துல கேட்கிற பிள்ளைகளாக நாம இருக்கிறோமா? அப்படி இருந்தா நிச்சயம் கர்த்தர் நமக்கு காட்சி கொடுக்கிற தேவனாக தான் இருப்பார். அவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிற தேவனாக தான் இருப்பார். அவருடைய திட்டத்துக்குள்ள நம்மை அழைத்து கொண்டு வந்து அவர் ஒரு ஊழியத்தையும் நமக்கு தந்து அதை செய்ய வைக்கிற தேவனாக தான் இருப்பார். இன்னைக்கு நாம இந்த நற்செய்தியை அநேகருக்கு சொல்லக்கூடிய அளவுல மரியாளை போல அவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை, மரியாளை போல ஏக்கமாய் அவருக்கு நின்று அழுகிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல இருக்குமானா, அவர் மேல அந்த முழு வாஞ்சை நமக்கு இருக்குமானா, நிச்சயம் நாமும் அவரை குறித்துள்ள இந்த நற்செய்திகளை அநேகருக்கு அறிவிக்கக்கூடிய அளவுல, அவர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை மாறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 7 அசுத்த ஆவிகளினால், 7 பொல்லாத ஆவிகளினால் பிடிக்கப்பட்ட ஒரு மகள் இன்றைக்கு இவ்விதமாய் மாறி இருக்கிறது. பாருங்க, உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. அது திரும்பவும் நம்மை பாவி என்றுதான் பார்க்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மை பாவியாக பார்க்கவில்லை. கர்த்தருடைய பார்வைக்கு நம்மை ஒரு ஊழியக்காரியாக அல்லது ஒரு ஊழியக்காரனாக அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. எனக்கு அன்பானவர்களே, அது மட்டும் நமக்கு போதும். ஏன்னா கடைசி காலத்துல நம்மை நியாயம் தீர்க்கிறவர் அவர் மட்டும்தான், மனிதர்கள் அல்ல. எப்பொழுது மனிதனுடைய சுபாவம் என்னென்ன, தன்னுடைய கண்களில் இருக்கிற உக்கிரத்தை காணாமல் பிறனுடைய கண்களில் இருக்கிற அந்த துருவை பார்த்து பேசக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். அடுத்தவனுடைய குறை என்ன இருக்கிறது, தான் கண்ணுல இருக்கிற குறையை தான் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். அவங்க நம்மளை பாவின்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கை மாறினது என்பது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் தெரிந்தா போதும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் அது மட்டும்தான். கர்த்தரை தேடுங்கள், அவரை நிச்சயம் கண்டடைவீர்கள். அழுது இருந்தா, நம்முடைய வாழ்க்கையில அழக்கூடிய நிலைமை நம்முடைய வாழ்க்கையில இருக்குன்னா கர்த்தர் நிச்சயம் நமக்கு பதில் தருவார். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.
ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, அழுது உம்மிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பதில் உண்டு. இருட்டோடு எழுது அதிகாலையில் எழுந்து கர்த்தாவே, உம்மிடத்துல அழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காண்பிக்கும் பொருட்டு இந்த வேத வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம்பா. அழுகிற பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு பதில் உண்டு. என்ன காரியமாய் இருந்தாலும் சரி, அழுகிறது தேவனிடத்துல அழுகிறீர்களா, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல சொல்லி அழுறீங்களா, நிச்சயம் உங்களுக்கு பதில் உண்டு. மரியாளுடைய அழுகைக்கு கர்த்தர் எவ்விதமாய் பதில் கொடுத்தார் என்று பாருங்கள். காணவில்லை என்று அவள் அழுகிறாள். அவளுக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை காணவில்லை என்று அழுத உடனே கர்த்தர் தரிசனம் கொடுத்த தேவன். ஆகாரின் பிள்ளைக்காக அழுத பொழுது அந்த பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அந்த இடத்துல தண்ணீரை கொடுத்து ஜீவனற்று போகாத படிக்கு ஒரு கிருபை கர்த்தர் கொடுக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன விஷயத்துக்காக நீங்க அழறீங்களோ அது கர்த்தர் நிச்சயம் அதற்கு ஒரு பதில் தர வேண்டும் என்று இந்நாளிலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் யாருக்கும் ஆண்டவரை அழுகிற உம்முடைய பிள்ளைகளை, உமக்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை, உம்முடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளோடு நீங்க கூட இருங்க. நீர் தரிசனத்தை கொடுத்து அவர்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து, என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் சொன்னது போல ஆண்டவரே, அநேக ஜனங்கள் உம்மை குறித்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தாவே நீர் பதில் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, காத்துக்கொள்ளும். உம்முடைய எல்லா கிருபைகளும் அவர்கள் மீது தங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரட்சகரும் மேய்ப்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.